கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த 4வது வாரம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 வாரங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். இந்த 4வது வாரமும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த வியாழக்கிழமை தவறாமல் நீங்கள் தெய்வ சமூகத்தில் இருக்கணும். 7:30க்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு உங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அதனுடைய பலனை நம்ம காண முடியும். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் இல்லாதபடி ஒவ்வொரு வாரமும் எந்த வேலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நான் வியாழக்கிழமை ஆகும்போது நம்ம மெசேஜுக்கு நேரே கடந்து வாங்க. கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதனால் வேதத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நினைச்சு பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். ஆபிரகாமுடைய தகப்பனுடைய பேர் தேரேக்கு. இவருடைய சகோதரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமே உன் தேசத்தையும் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் ஆசீர்வாதி. ஆனால் எந்த தேசம் என்று ஆண்டவர் சொல்லலை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை செய்வேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நினச்சி பெருமைப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது அவர் ஆரான் விட்டு புறப்பட்டு போகும்போது 75 வயதாக இருந்தது. அப்போது எந்த தேசம் ஒன்று சொல்லலை. ஆனால் நீ போ, இந்த தேசத்தை விட்டுட்டு மட்டும் நீ போ, நான் உன்னை என்ன செய்வேன், ஒரு பெரிய சாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார், உன் பேரை நான் பெருமை. 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம இப்போ இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் உத்தரத்தை எடுக்கவும் செய்யணும், கச்சத்தந்து விடவும் கூடாது. இங்கே ஆபிரகாமு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது சொல்கிறாரு, உன் தேசத்தை விட்டுரு, உன் இனத்தை விட்டுரு. பிரைஸ் தி லார்ட். நான் காண்பிக்கிற ஒரு தேசம் இருக்கு, நீ அங்கே போ. அப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தூது என்னென்னா, ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னென்னா, நீ இதை விடு, நீ எனக்காக உன் தேசத்தை விட்டுரு, எனக்காக உன் இனத்தை விட்டுரு, நீ எல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கும் போது தேசத்துக்கு போ. எந்த தேசம், எந்த அட்ரஸ், எந்த இப்போ நமக்கு எங்கே போனாலும் ஒரு அட்ரஸ் உண்டு. ஆனால் ஆபிரகாமுக்கு 75 வயசில் அட்ரஸ் இல்லாமல் போகிறாரு. ஸ்தோத்திரம். எதை? தேவனுடைய வார்த்தையை கேட்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம புறப்படும் போது அந்த வார்த்தை மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு அட்ரஸ் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அனனியாக்கிட்டையும் ஸ்தோத்திரம் சொல்லும்போது தெருவில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அட்ரஸ் தேவன் சொல்லுதார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நீ போன்னு என்ன சொல்லுவார், பவுல்கிட்ட சொல்லுவார், அனனியா கிட்ட சொல்லுவார். அப்போ 2 அட்ரஸை தெருவை சொல்லி விடுகிறார். ஆனால் இங்கு பார்க்குறோம், ஒரு அட்ரஸ் இல்லாத இடத்துக்கு எல்லாம் விட்டுட்டு போகணும். எத்தனை வயசு? 75 வயசில் ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஸ்தோத்திரம். எந்த இடம் என்று சொல்லி தேவ சத்தத்தை கேட்டுட்டு ஆபிரகாம் திரிக்கும் பொழுது இது என்ன, எல்லாத்தையும் விடுன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மளை அழைக்கும் போது ஸ்தோத்திரம். சோதங்குமர பட்டணத்தை ஆண்டவர் சொன்னார், லோத்துடைய மனைவிகிட்ட திரும்பி பார்க்காத, நீ அந்த தேசத்தை திரும்பி பார்க்காதன்னு சொல்லும்போது லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்ததை பார்க்கும்போது அங்கே உப்பு தூணாய் மாறினது. அப்போ தேவன் நமக்கு என்ன வார்த்தையை சொல்லுதாரோ அதற்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடி ஒரு தெய்வம் என்ன சொல்லுதாரோ அதன்படி அந்த வார்த்தையின்படி வளைய போடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்தீங்களா? ஆண்டவரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் கிடைக்கல, ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும், இந்த இடத்துல மீன் இல்லை, நாங்கள் எல்லாம் போட்டு நான் பல வருஷங்கள் பல நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் கடல் கிடக்கிறதுனால அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் சோர்ந்து மீன் இல்லை. ஆனாலும் அவருடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுதேன்.
இப்போ பாருங்க, அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வலையை போட்டபோது தெய்வத்துடைய ஒரு அற்புதத்தினுடைய கரம் அங்கே வெளிப்படும் என்று சொன்னால், இந்த 2023 நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைத்து பிரைசலோ இந்த வருஷத்தில் எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குக்கு விரோதமான காரியங்கள், ஏன்னா அவர் போகும்போது பஞ்சம், கானான் தேசத்துக்கு போகும்போது பஞ்சம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல நஷ்டங்கள், இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் தோல்விகள். ஏன்னா நல்ல இடத்த லோத்து எடுக்கிறாரு, வனாந்தரத்தை ஆபிரகாம் எடுக்கிறாரு. ஆனாலும் பல தோல்விகள் பலது வரும்போது ஆபிரகாம் ஒன்று சோர்ந்து போகாதபடி, குழந்தை விஷயத்தில் கூட அவர் பல தோல்விகள் அவருக்கு நஷ்டம் வந்தாலும், ஆனாலும் கடைசி நேரம் பார்க்கும்போது ஆபிரகாமை தேவன் சீமானாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம். பல தோல்விகள் பல நஷ்டங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்முடைய குடும்பத்தை உலகத்தை விட்டு வெளியே வந்த கழிஞ்சு, உலகத்துடைய சொந்த பந்தங்களை விட்டுட்டு வெளியே வந்த கழிஞ்சு பிரைசலோடு பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் நமக்கு வரும்னு சொன்னாலும் நம்ம சோர்ந்து வீரக்கூடாது. நம்முடைய வாக்கு மாறாத தெய்வத்தை நம்பி நம்ம வந்திருக்கிறோம். நம்ம மனுஷனை நம்பி வரலை. இந்த 2023 நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் மனுஷனை நம்பி வரலை, நான் தெய்வத்தை நம்பி வந்தேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த கருத்த பட்டயத்தை நான் நம்பி வந்தேன். இந்த கருத்த பட்டயத்தை நம்பி வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் போல இருக்கும், ஆனால் தோல்வி எல்லாம் நமக்கு ஜெயமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? ஏமனா ஆபிரகாமுக்கு கேட்டபோது ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா இதுவரையும் கேட்காத ஒரு சப்தம், 75 வரையும் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சப்தம் கேட்கல. ஏன்னா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ பெரிய ஜாதியாக இருப்பேன். இந்த சப்தம் கேட்டது ஆபிரகாமுக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சப்தம் நம்ம கேட்குறோமா? நம்மளும் இதே மாதிரி சர்ச்சைக்கு வரும்போது தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்போது அந்த வார்த்தையை கேட்டோன்னா பயங்கர சந்தோஷம். அதுக்கு அந்த வார்த்தையின்படி அந்த நடக்கும்போது, அந்த வார்த்தைக்குள்ளாக இருந்து நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய தெய்வத்துக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது தான் அந்த வார்த்தையில் விசுவாசத்தில் அந்த நம்ம ஸ்தோத்திரம் அந்த ஸ்டெப்புகளை வச்சு ஒவ்வொரு காரியங்களை எடுக்கும் பொழுது தான், ஐயோ இந்த வார்த்தையில் இவ்வளோ எதிர்ப்பு இருக்கா, இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம நிற்கிறதுனால இவ்வளோ போராட்டம் இருக்கா, இவ்வளோ ஒரு சோதனை வருதா, இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழியும் போது பலவிதமான பாரங்கள் வந்துதா, அப்போ புரிந்து இல்லை அவருடைய வார்த்தையின்படி நான் வலையை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்துமே. இங்கே பேதுரு வலையை போட்டு வலையை எடுக்கும்போது கூட சோகத்தோடு கூட தான் போயிருக்கலாம், எங்கே கிடைக்க போகுதுன்னு. ஆனால் வலையை இழுக்க இழுக்க வெயிட் வர வர பிரைஸரோ பேதுருக்கு தெரிஞ்சது இது தேவன் செய்த அற்புதங்கள். இயேசுவின் நாமத்துமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் தேவனுடைய வார்த்தையை ஸ்டெப்புகளை வைத்து கழிஞ்சு பிரைஸரோ பல சோதனைகள் வரும்போது ஒன்று புரிந்து இது ஆழத்தில் இருந்திருக்கு. இது ஆழத்திலிருந்து நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வலையை போடும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை, நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தையின்படி? தெய்வத்துடைய வார்த்தையின்படி. அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளம் மேற்கொள்வதில் நான் உன்னை என்ன செய்வேன்? மனுஷர் பிடிக்கிறல ஆக்குவேன். ஸ்தோத்திரம். மனுஷர்லாம் பிடிக்கிற ஆக்குன்னு சொல்லும்போது இந்த வார்த்தை கேட்டு சந்தோஷமாய் வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது பேதுரு தெய்வத்தை மறுதலிக்க ஆரம்பித்தார். மறுதலிச்சா ஜனம் அங்கீகரிக்காது. ஸ்தோத்திரம். இவன் தெய்வத்தை மறுதலிச்சுவன் தெரியாது, இவருடைய வார்த்தை கேட்கணும் இல்லை. ஆனாலும் மறுதலிச்சு வந்தால் கூட அவருடைய வார்த்தை பேதுருவை விட்டு விலகி போகலை. பேதுருடைய ஒற்றை பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட காரணம் என்ன? அப்படின்னு சொன்னால் நான் உன்னை மனுஷர்லாம் பிடிக்கிறல ஆக்குவேன். பேதுரு மறுதலித்ததை தேவன் மறந்துட்டார். அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறிச்சு. இயேசுவின் நாமத்துமே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவன் இந்த 2023 உங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தை தெய்வம் ஒருபோதும் மறக்க மாட்டார். விசுவசிக்கணும். என் வாக்கு தெய்வம் மனுஷன் கொடுத்த வாக்கு அல்ல, என்னுடைய குடும்பத்தை அந்த வாக்கு கிடையாது, எனக்கு மனைவி கொடுத்த வாக்கு இல்லை, கணவர் கொடுத்த வாக்கு அல்ல, திருமணத்துக்கு முன்பதாய் கொடுக்குற வாக்கு அல்ல, இது தேவன் கொடுக்குற வாக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது வானம் பூமி ஒளிந்து போகாத ஒரு வாக்கு.
வாக்கு பலது ஒளிந்து போகும், பலது மறையும், பலதோடைய நம்ப தோல்விகள் வரும்போது ஜீவனோட கருத்தை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ தடவை நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்குன்னு சொன்னவர் 66 புஸ்தகத்திலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்த தெய்வம், வாக்கு நிறைவேற்றின தெய்வம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வாக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் மேல் ஒருபோதும் நம்ம விலகி போயிடக்கூடாது, நம்ம ஒருபோதும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன செய்தார்? அந்த பெரும் பரிசுத்தாத்மா வந்த உடனே அவங்க எல்லாம் விற்க ஆரம்பிச்சா, எல்லாம் கொடுக்க எல்லாம் ஐக்கியமாக வந்தாங்க. வேறுபாடு. ஸ்தோத்திரம். யூதர் பார்க்குறாங்க, என்னடா இவங்களுக்கு பைத்தியமா, பிரைஸ் சொத்தை விற்கிறாங்க, எல்லாம் ஒன்றா அனுபவிக்கிறாங்க, சொத்தை விற்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒரே மாதிரி சாப்பிட்றாங்க, ஒரு ஐக்கியமாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இது இவங்களுக்கு குறிப்பிட்ட நாள் போகும் இல்லை, இது பரிசுத்தாத்மா கொடுத்த ஒரு ஐக்கியம், இது பரிசுத்தாத்மா கொடுத்த சாட்சி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தாத்மா நமக்குள்ள வரும்போது நம்முடைய ஜீவிதத்தை கண்டு சாட்சி இருக்கும். இப்போ நம்முடைய கார் வாங்கினதுனால சாட்சி இல்லை, நம்ம பங்களா கட்டுறதுனால சாட்சி இல்லை, நம்முடைய பிள்ளைகளை படித்ததுனால சாட்சி இல்லை. பிரைஸ் நம்முடைய ஜீவிதம் சாட்சியாக இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? இயேசுவின் நாமத்துமே இந்த வாழ்க்கை ஒரு சாட்சியாய் மாறணும். என் வாழ்க்கை ஒரு ஜீவிதம் நன்மையும் கிருபையில் அல்ல, பிரைஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவிதம் சாட்சியாக இருக்கணும். உங்களை பார்க்கும்போது அன்றைக்கு ஸ்தோத்திரம், அவர்களை பார்க்கும்போது எப்போ இவங்க என்னடா இவ்வளோ சாட்சியாக இருக்கிறாங்க, இவங்க ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது, இவங்க ஜெபிக்கும் போது அதிசயம் நடக்குது, இவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குது, இவங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்குது. இதுதான் வேறுபாடு. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த சாட்சி. பிரைஸ் பாடுங்க. அவங்க அப்பம் விட்டு ஐக்கியப்படும் போது சபையில் கூடி நம்ம சொல்லுதோம், யாரும் சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணும்போது கூட அங்கே அவங்களுடைய ஐக்கியத்தை பார்த்து, அவங்க ஒரு மனதை பார்த்து, அவங்களுக்குள்ள எல்லாம் பார்க்கும்போது ஜனங்கள் ஸ்தோத்திரம் அந்த பக்கம் கூட பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லை இனி இவங்க இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிங்கன்னா ஜனங்கள் எல்லாம் அந்த பக்கம் திரும்புகிறாங்க. இயேசுவின் நாமத்து மேல் அருமையான தேவனுடைய பிள்ளை, இவங்க எங்கேயும் போய் சுவிசேஷம் சொல்ல போகலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவங்க எங்கேயும் போகலை, ஆனால் சிஷ்யர்கள் பெருகு அங்கங்கே பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஜனங்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். பைபிள் வாசிக்கிறோம். பரிசுத்தாத்மா என்ன செய்தார்? சபையில் ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க ஆரம்பித்தார். ஏன்னா ஸ்தோத்திரம், அதுதான் சாட்சி. 1ஆம் நூற்றாண்டில் அவங்க மேலே இறங்கி வந்தபோது அவங்களுடைய வேறுபாடு அவங்களுக்கு சாட்சியாகி மாறிச்சு. இன்றைக்கி உங்கள் குடும்பங்களில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்துமே நம்மளை இருளிலிருந்து கர்த்தர் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு, இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ நீங்கள் நானும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அந்த வெளிச்சம் நம்மளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அந்த வெளிச்சம் நமக்கு பின்பதாய் நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடரும். அந்த வெளிச்சம் நம்மளை ஒருபோதும் தோல்விகளுக்கு கொண்டு போகாது. அந்த வெளிச்சம் நம்மளை ஜெயகரமாய் மாற்றி. சந்தோஷப்படுதீங்களா? சந்தோஷம் பொங்குதே, எண்ணில் பொங்குதே. ஏமனா அவருடைய வார்த்தை இந்த 2023 அவருடைய வாக்கை நம்ம விசுவாசித்தோம். அவருடைய எத்தனை பேர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கை நான் விசுவாசித்திருக்கிறேன். அவருடைய வாக்கை விசுவாசித்து தான் இந்த 2023 ஜனவரி ஸ்தோத்திரம் 1ஆம் தேதி தொட்டு என் வலையை வீச ஆரம்பித்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி வீசும்போது வலையில் மீன் சிக்காமல் இருக்கலாம், 2ஆம் தேதி வீசின போதும், 3ஆம் தேதி வீசின போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிப்ரவரி மாதம் இந்த கடைசி வாரத்திலும் வீசும் பொழுதும் சோர்ந்து போயிடக்கூடாது. நிச்சயமாக நம்ம தேவன் சொன்ன வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது நன்மையும் கிருபையும், தாவீது சொல்லுகிறார், என் பின்தொடர். சோத்திரத்தை சந்தோஷப்படுவீங்க. அப்போ கர்த்தருடைய தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா நன்மையும் கிருபையான அவருடைய வார்த்தையின்படி. அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் வரும்போது என்ன ஆண்டுச்சு, எந்த வேலை செய்து எனக்கு கஞ்சிக்கு நான் ஒற்ற வார்த்தை. ஆனால் அந்த சுவிசேஷம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிளெஸ்ஸிங். என்னென்னா எனக்கு சுவிசேஷம் சொல்லணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். எனக்கு அநேக பிரச்சனைகள் இருக்குது, அநேக போராட்டம். இந்த கருத்த பட்டயத்தை நின்று இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு தகுதி இல்லாத ஒரு பாத்திரமாக இருந்தால் கூட இயேசுவின் நாமத்துமே நான் சுவிசேஷம் என் மேலே விழுந்திருக்கிற கடமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சுவிசேஷம் எங்கள் மேலே விழுந்திருக்கிற கடமை, அதை சொல்லாத இருந்த எங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ பாருங்கள், அந்த சுவிசேஷம் நம்மளை ஒரு நாள் சுமக்கிறதா இருக்குது. இந்த சுவிசேஷத்தை நான் சுமந்த நாட்கள் இருந்துச்சு. ஓ ஸ்தோத்திரம். ஆகாரம் இல்லாத சுமந்த நாட்கள் இல்லை. ஸ்தோத்திரம். ஆகாரம் இல்லாமல் கர்த்தர் நடத்தலை. அல்லேலூயா. ஆனால் பொருளாதாரத்தில் இருக்கும்,
சோதனையுடைய சுமந்தை, இந்த சோதனையும் நெருக்கத்திலையும் பாரத்திலையும் நிந்தையிலையும் அவமானத்திலையும் இந்த ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்த வேதாகமத்துடைய சுவிசேஷத்தை நிந்தையோடு சுமந்தை, அவமானத்தோடு சுமந்தை, பாரத்தோடு சுமந்தை, பிரைசலோடு ஹல்லேலூயா பரிகாசத்தோடு சுமந்தை, இயேசுவின் நாமத்தில் நிந்தையின் மத்தியில் சுமந்த பொழுது இந்த சுவிசேஷம் பிரைசலோடு ஹல்லேலூயா இன்றைக்கு என்னை சுமக்கிறதாய் மாறிச்சு. இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா. வெறும் கையோடு கூட வந்தபோது இருபரி ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை சுவிசேஷத்தை பிரைசலோடு நான் சுமந்த நாட்கள் உண்டுனா இந்த நாளில் நீங்கள் தீர்மானிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள், பிரயாசங்கள், பரிகாசங்கள் எது வந்தாலும் இந்த இயேசுவை விட்டு என்ன பின் மாற முடியாது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவோம், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ கிறிஸ்துடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இயேசுவின் நாமத்திலே பலதும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இந்த இயேசுவை விட்டு பின் மாறுகிறது அல்ல, அவருடைய வார்த்தையை விட்டு விலகாதபடி அவருடைய வார்த்தையில் நிலைச்சு நிற்கணும். பல காற்று புயலும் உங்கள் படகுக்கு நேர் அடித்தாலும் இயேசுவின் நாமத்திலே இந்த படகுல கர்த்தரை விட்டு நான் விலகி போக மாட்டேன். இயேசுவின் நாமத்திலே பல காற்றுகள் அடித்து கொண்டே அடிக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. ஆனால் விசுவாச கப்பல் ஒருபோது சேதப்படனா அவருடைய வார்த்தை கப்பல் போகுது. எத்தனை பேருடைய கப்பல் அவருடைய வார்த்தையின்படி ஓடுகிறது. அதனால தான் காற்றும் புயல் அடிக்குது. இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம். கடலுக்கு வெளியில் இருக்கிற படகுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கடலுக்குள்ளே போகிற படகுல தான் காற்று புயல் அடிக்குது. பலதும் வெளியில் இருக்குது. ஆனால் அவருடைய வார்த்தையின்படி வலையை போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பலதும் வரும்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல சோதனை, வேலைக்காரங்கிட்ட சோதனை, கூட்டி கொண்டு போன மனைவிகிட்டேருந்து சோதனை. 86 வயசில் சொல்லுது, நீ எனக்கு என்ன செய்யும், என்னுடைய எல்லா வழிபாடெல்லாம் நின்று போச்சு, நீ என்னுடைய வேலைக்காரிய திருமணம் 86 வயசில் அவர் மேரேஜ் பண்ணி பல சோதனைகள், அவர் வேண்டாததெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் பல வேலைக்காரனை எல்லாம் விட்டுட்டு வருது, எல்லாம் பலதையும் கொண்டு வந்தார். பலதையும் கொண்டு வந்ததுனால பலவித போராட்டங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அவர் ஸ்தோத்திரம் பலியை செலுத்த சொல்லும்போது அவர் தன் மனைவிக்கிட்ட சொல்ல, யார்கிட்ட வேலை காட்ட சொல்லலை, எல்லாமே விட்டுட்டு அவரை கடைசி அந்த தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பி மகன்கிட்டையும் சொல்லாதபடி அவர் சொல்லுகிறார், நான் இந்த வார்த்தையை நம்புகிறேன். ஒரு வார்த்தையை நம்பாதபடி அந்த வார்த்தையை நம்பி நான் வந்தாலும் என் வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன், பலதை நான் கொண்டு வந்தேன். என்னோட வாழ்க்கையில் பல தோல்விகள் வந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் பிரைஸலோடு அவருடைய வார்த்தையில் அவர் சொல்லும்போது அந்த வார்த்தையை விசுவசித்து யாரிடத்திலும் சொல்லாதபடி, மகனிடத்திலும் சொல்லாத வாங்க எப்பா விறகு இருக்கு, எல்லாம் பலி செலுத்தக்கூடிய ஆண்டை கத்தர் பார்த்துக்கொள்வார். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவசித்து அவர் வாள் எடுத்து ஓங்கும் பொழுது, ஆபிரகாமே நீ பிள்ளையாண்ட மேல் கை போடாத, என்னை ஸ்தோத்திரம் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்ததுனால பாருங்க கடைசி நேரம் 25 வருஷத்தில் ரீபாலா ஷம்பா பாபா 25 வருஷத்தில் ஒரு கடைசி நேரம் அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்த போது அந்த வார்த்தை தலைமுறையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. நான் யோசித்தேன், 15ஆம் அதிகாரத்தில் அவருடைய பிள்ளை பிறக்கலை. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்தில் 400 வருஷம் இருக்கும் என்று. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் புறாவை துண்டிக்காத சூழ்நிலை மத்தியில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாய் ஒரு சாபம் வந்தது. ஆனால் அவர் யோசித்தார், ஐயோ அவருடைய வார்த்தையின்படி நான் வலைய போடாதனால, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாதனால என்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் வந்தது. இயேசுவின் நம்மளை கடைசி நேரத்தில் ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரையும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பலது செய்து தோல்வி அடைஞ்சிங்கன்னா இந்த 2023 இந்த பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை என்னை நான் கீழ்ப்படிவேன், இனி ஆண்டோடைய வார்த்தையை நான் விசுவசிப்பேன், ஆண்டோடைய வார்த்தையை நம்புவேன், மனுஷனுடைய வார்த்தையை நம்பல, இந்த தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய வார்த்தையை நம்பினது பலதை நம்பி என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் நஷ்டங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையின்படி வலைய போடுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில்
25 வருஷத்தில் அப்படி தேவனுடைய வார்த்தையை விசுவசிக்காம மனவுடைய வார்த்தையை விசுவசித்து அவருடைய வாழ்க்கையில் தோல்வி வர ஆரம்பித்தது. பிரைசலோடு ஹல்லேலூயா. பலருடைய வார்த்தையை அவர் நம்பினது தோல்விகளை கொடுக்கும் பொழுது கடைசி யாரையும் நம்பாதபடி அவர் தன்னுடைய மகனை பலி செலுத்தும் போது அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை விசுவசித்து போட்ட போது ஆண்டவர் சந்ததிக்கு நேர அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் வாசிக்கிற 10வது அதிகாரம் பிரைசலோடு ஹல்லேலூயா. நாமத்தின் நிமித்தம் தாய் தகப்பன் எல்லாம் வீட்டு பிரைசல் சிலுவை சுமந்தா எனக்கு அவன் பாத்திரனாக இருப்பான். இயேசுவின் நாமத்திலே பலதும் அப்போஸ்தல நடவடிக்கைகளை அவர் எல்லாமே விட்டதுனால அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி நான் எல்லாத்திலையும் என்னை மேன்மை பாராட்ட சகலமும் உண்டு, எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக எடுத்து மாற்றிவிட்டு பிரைசலோடு ஹல்லேலூயா என் பின்னானதை மாதிரி நான் முன்னோக்கி கடந்து போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பலதும் தெய்வத்துக்காய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய வார்த்தையில் அவர் நின்ற போது அந்த வாழ்க்கை ஜீவிதம் மாற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இந்த 2023 நீங்கள் விசுவசிக்கணும், என்னுடைய தேவனுடைய வார்த்தையில் மாற்றம். ஆபிரகாம் அந்த வார்த்தை கடைசி அவருடைய வாழ்க்கை 25 வருஷம் அனுபவத்தில் அவருடைய கடைசி நேரம் தேவனுடைய வார்த்தையை நம்பி நின்ற போது போல இன்றைக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் நாவிக்குரிய வாழ்க்கையில் 10 வருஷமாக இருக்கிற 15 வருஷமாக இருக்கிறேன், இல்லை தலைமுறைகள் என்னுடைய தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பா இப்படிப்பட்ட எல்லாரும் கிறிஸ்தவங்க, அவங்க தெய்வத்தை தேடினாங்க. அப்படி பல வருஷங்களாக இருந்து கொண்டு பிரைசலோடு ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்னா இன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுங்க. இல்லை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்து மேல் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை பல நேரத்தில் ஆண்டவரே நான் நம்பது கிடையாது ஆண்டவரே. சூழ்நிலைகள் வரும்போது உம்முடைய வார்த்தையை நான் விசுவசிக்கிறது கிடையாது ஆண்டவரே. போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நான் உறுதியாக நிற்க மாட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பிரைசலோடு ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் மட்டும் நம்ம நிற்போம், அந்த வார்த்தையை மட்டும் நிலைச்சு நிற்போம். பைபிள் சொல்ல, ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எத்தனை பேர் ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய வார்த்தையில் நிலைச்சு நிற்கணும், மனுஷனுடைய வார்த்தையை நம்பக்கூடாது. மனுஷனும் பலதும் பல ரீதியில் சொல்லுவாங்க. நம்முடைய சூழ்நிலைக்கு மனுஷன் வார்த்தைகள் மாறும், ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இந்த 2023 ஒரு நிலைத்திருக்கணும். பிரைசலோ தேவனுடைய வார்த்தையில் நான் நிற்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துமே பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறதோ, தேவன் என்னோடு கூட என்ன பேசுகிறாரோ, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் என்னோடு குறைவுகளை பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுத்து நான் மனம் திரும்பி பிரைசலோடு ஹல்லேலூயா அவருடைய கனி கொடுக்கிற ஒரு மரமா இந்த வருஷத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 25 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில் அவருடைய கடைசி அந்த வார்த்தைக்கு இப்படி நின்றது போலும் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருடைய எல்லாம் ஜெயகரமாய் கர்த்தர் மாற்றினார். இந்த 2023 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவர், கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குறவர். இரத்தத்தால் ஜெயம். அப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தம் தன் எல்லாம் இலக்கு வெறுக்கணும். பிரைசலோடு கர்த்தருக்காக பலதையும் நம்ம நீங்கள் எத்தனை பேர் நான் பலதையும் தெய்வத்துக்காக நான் விட்டுருக்கேன். பிரைசலோடு ஹல்லேலூயா. பலதையும் இருதயத்திலிருந்து பலதை விட்டுறணும், இருதயத்தை தெய்வத்துக்கு இடம் கொடுக்கணும். நீங்கள் அந்த ஆலயம் ஒருவன் ஆலயத்தை கெடுத்து அவனை கெடுப்பேன். அப்போ இருதயத்தில் பலருடைய அன்பு பலருடைய ஐக்கியமும் அதெல்லாம் இருதயத்திலிருந்து எடுத்த மாற்றி இருதயத்துக்குள்ளே தெய்வத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் தெய்வனுடைய வார்த்தைக்கு நிற்க முடியும். அதனால தான் வசந்த பரிசுத்தாத்மா துக்கப்படுத்துகிற பாவம் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அப்போ நமக்குள்ள ஒரு தெய்வம் நமக்குள்ளே வந்த கழிஞ்சு அந்த தெய்வத்தை விசுவசிக்காமல் இருந்தால் நம்ம தெய்வத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து நம்ம வேறு ஒன்றும் செய்யலை. ஆனால் ஒன்று சொல்லுது, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போயிடக்கூடாது. சவுலுட்ட ஆண்டவர் சொன்னார், நீ விலை இருந்த பொருளுக்கு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான்னு பொருளாதாவி அனுப்பிட்டார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், புறாவை துண்டிக்காமல் தேவ வார்த்தை கீழ்ப்படியாமல் சொன்னார், 400 வருஷம் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. மோசை கீழ்ப்படியாமல் போனார், நீ கானான் தேசத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனார், தோட்டத்துக்கு வெளியே கொண்டு வந்துட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அலரியா சபரியாரும் இடம் விற்கும்போது விற்க முன்னான்னு ஒன்றுது. அப்போ அங்கே போய் சொன்ன உடனே அங்கே அவங்க செத்து போனதை பார்க்குறோம், கீழ்ப்படியாமல் போனாங்க. சிஷ்யத்தில் ஆண்டவர் சொன்னார், பிரைஸ் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண சொன்னார், கீழ்ப்படியாமல் போனாங்க. பிரைஸலோடு ஹல்லேலூயா. நான் முத்தம் கொடுக்குறேன்
காட்டி கொடுப்பான்னு சொன்னார். அவன் கீழ்ப்படியாமல் போனான், அவன் வயிறு வெடித்து செத்தான். இயேசுவின் நாமத்துமே நம்ம பார்க்குறோம். 1 மணி நேரம் விழித்திருந்து சிஷ்யர்கள் ஜெபிக்கிற எல்லாம் மறுதளிச்சாங்க பாருங்க. கீழ்ப்படியாமல் போகிறவனுடைய வாழ்க்கையில் தெய்வத்துக்காக நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்துமே அருமையான தேவனுடைய பிள்ளையை, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவன் மட்டும்தான் அவர் தெய்வத்துக்காக ஏதாவது சாதிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிற்கிறவங்க மட்டும்தான் தெய்வத்தை கனப்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தையில் ஸ்தோத்திரம், லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியோடு கூட நிற்கிறவங்க ஜெயங்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க இயேசுவின் நாமத்திலே. இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்துவா, அவங்க பேரை பெருமைப்படுத்துவா. நீங்க கனி கொடுக்கிற மரமாய் மாறுவீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல என் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலையும் நான் போராடி, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்தேன். இயேசுவின் நாமத்திலே அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம். அவர் போகும்போது அவருடைய கண்ட தரிசனத்துக்கு, அவர் அந்த தரிசனத்தின் பிரகாரம் போகும்போது, ஓ ஹல்லேலூயா, அந்த பட்டணத்தில் பலவித போராட்டங்கள் கடந்து வந்தது. அந்த போராட்டத்திலே மத்தியிலே அங்கே ஜெயம் கொடுக்கதை காண முடிந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருடைய போராட்டத்தில், அவர் தரிசனத்துக்கு முன்பதாய் ஒரு ஆண் ரட்சிக்கப்படக்கூடிய தரிசனம். ஆனாலும் சிறைச்சாலைக்குள் இருந்த அந்த காவலால் ரட்சிக்கப்படுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள். தரிசனமுள்ள பிள்ளைகளே, சொப்பனமுள்ள பிள்ளைகளே, பல விதத்தில் தேவன் ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தந்த தரிசனம் இன்றைக்கு என்னைக்குனாலும் ஆபக்குச்சலம் குறித்த நாளில் தேவன் தந்த தரிசனங்கள் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். வாக்கு மாறாத தெய்வம். வாக்கு உங்களுக்கு கொடுத்திருப்பார்னா அந்த வார்த்தையில் நிலைச்சு நில்லுங்க. இயேசுவின் நாமத்துமே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. நான் ஊழிய பாதைகள் 2000 வரும்போது எனக்கு சுவிசேஷத்துக்கு மட்டும்தான் எனக்கு வாஞ்ச. அந்த சுவிசேஷத்தை சொல்லணும், அந்த சுவிசேஷம் மற்றவங்களுக்கு அறிவிக்கணும், அந்த சுவிசேஷம் மூலம் சிஷ்யர்களை உருவாக்கணும். இதுதான் என்னுடைய தரிசனம், இதுதான் என்னுடைய திட்டங்கள். இயேசுவின் நாமத்துமே. இந்த திட்டத்துக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் அந்த திட்டத்தை தொடங்கும்போது அதை முடிக்க செய்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முடிக்க செய்கிறவர் கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் தொடங்குகிறவர் நீங்க, நான் முடிக்க செய்கிறவர் கர்த்தர். தெய்வத்துக்காக நிற்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பேர் பெரிய நமக்கு ஒரு தெய்வம் பிரித்து எடுக்கிறவர். எத்தனை பேர் கர்த்தரின் இருதயத்திலிருந்து கர்த்தர் மற்றவங்களை உலகத்திலிருந்து கர்த்தரை இருதயத்தை பிரித்து எடுத்தாரு. என் சிந்தனையை கர்த்தர் பிரித்து எடுத்தாரு. சிலவங்களை என்னதான் சோத்திரம் பண்ணினாலும் ஆராதிச்சாலும் இருதயம் பிரைஸ் தி லார்ட் ஒரு வஞ்சகமான இருதயமாக இருக்கும். சோத்திரம் சிந்தனை ஒரு பாவ நிறைஞ்ச சிந்தனையாக இருக்கும். அப்போ ஆண்டு இந்த சிந்தனையை நான் உன்னை பிரித்தெடுக்க, நான் எவ்வளோ நாள் சொல்கிறேன், நீ அது இந்த சிந்தனையை விட்டுரு. நான் உன் சிந்தனையை பிரித்து எடுத்தால் மட்டும்தான் உன் சிந்தனையில் நான் உனக்கு தரிசனம் தர முடியும். உன் சிந்தனையை நீ மாற்றினா நான் உனக்கு வெளிப்பாடு தர முடியும். அப்போ இந்த சிந்தனை பிரியாமல் இருக்கிறது வரைக்கும் இந்த உலகத்தோடு கூட ஒட்டி இருக்கிற இந்த சிந்தனை பிரியணும். இயேசுவின் நாமத்திலே. இந்த சிந்தனையில் உலகத்தை குறித்து நான் சிந்திக்க மாட்டேன். தலைமுறை பிள்ளைகளும் குடும்பம் பலதை பொருளாதாரம் இதை ஒன்றும் சிந்திக்க மாட்டேன். இந்த சிந்தனையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால என் சிந்தனையை கர்த்தர் பிரித்தெடுத்து, இருதயத்தில் வஞ்சகம் கேடுள்ள இருதயத்தை கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து ஒரு நிறைவான நல்ல இருதயத்தை கர்த்தர் தந்து இயேசுவின் நாமத்துமே என் இருதயத்தை உலகத்திலிருந்து கர்த்தர் என் இருதயத்தை பிரித்தா. என் சிந்தனை உலகத்திலிருந்து பிரித்துட்டார். முதல்ல உலகத்தை குறித்து தான் சிந்திப்பேன். மற்ற பக்கத்து வீட்டுக்கார ஒரு வீடு எடுத்தால் அதை எனக்கு குறித்து சிந்திப்பேன். பக்கத்து வீட்டுக்கார வசதியாக இருந்தால் நான் எனக்கு அதே குறித்து சிந்திப்பேன். நான் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், என் சிந்தனை மாறிட்டு இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய சிந்தனையை பிரித்தெடுத்தா. ஆபிரகாமிட்ட பிரித்தெடுத்தது போல இந்த உலகத்தில் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவியுடைய கரத்திலிருந்து பாவ நிறைந்த இந்த சரீரத்திலிருந்து கர்த்தர் ஒரு நீதியான சரீரத்துடைய இருதயத்தை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். இயேசுவின் நாமத்துமே பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த இந்த சரீரத்து மேல இருக்கிற சிந்தனையை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். இருளிலிருந்து கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். ஏமனா ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தரும்படியா. எத்தனை பேர் என் சிந்தனைக்கு கர்த்தர் பிரித்தெடுத்ததுனால இப்போ நான் சிந்திக்கிறது மூலம் என் சுவிசேஷத்தை குறித்து, இப்போ நான் சிந்திக்கிறது வாழ்ந்து போகிற ஆத்துமாவை குறித்து, இப்போ நான் சிந்திக்கிறது இயேசுவின் நாமத்துமே பின்மாறி போகிற ஜனங்களை குறித்து நான் சிந்திக்கிறேன். சபையை விட்டு மாறுறவங்களை குறித்து நான் சிந்திக்கிறேன். சத்தியத்தின்படி வாழாத குறித்து சிந்திக்கிறேன். முதல் சிந்தனை அதல்ல. கர்த்தருடைய சிந்தனையை கர்த்தர் வேறு பிரித்து மாற்றி விட்டா. கர்த்தருடைய
சிந்தனையை பிரித்ததுனால கர்த்தர் எனக்கு தரிசனங்களை தர ஆரம்பித்தா. கர்த்தருடைய சிந்தனையில் ஒரு சொப்பனத்தை வெளிப்பட ஆரம்பித்தது. என் ஆத்துமாவுடைய எல்லாம் மாற ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்திலே எத்தனை பேர் என்னை பிரித்தெடுத்துட்டா. ஓ ஹalleluya. ஆபிரகாம் தேசத்திலிருந்து பிரித்தெடுத்தாலும் தேசத்தில் விட வேண்டியதை கூட வந்தார். அதனால வாக்குத்தத்தத்துக்கு பல தடைகள் காணப்பட்டது. இயேசுவின் நாமத்திலே இதே போல அருமையான தேவனுடைய பிள்ளையை, தெய்வத்தை ஆராதிக்க, தெய்வத்தை துதிக்க வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்துடைய சிந்தனைகள் மாறணும். இயேசுவின் மூற்றிலும் காம்ப்ளீட்டாக மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் இது எனக்கு ஒரு பெரிய எண்ணி. அந்த உலகத்தை குறித்து எதை குறித்து நான் சிந்திக்க மாட்டேன். உலகத்துடைய ராஜ்யத்தை குறித்து பிசாசு தேவனிடத்தில் இயேசுடத்தில் காணிக்கும் போது இயேசு பலப்போ சாத்தான் என்று சொன்னான். பலதையும் நம்முடைய சிந்தனையை பிரிக்க விடாதபடி, தெய்வத்துக்காய் பிரிக்க விடாதபடி, சிந்தனையில் பலதையும் கொண்டு நம்முடைய முன்னாடி கொண்டு வரும்போது அப்பலப்போ சாத்தானே சொல்லுங்க. அப்பலப்போ சாத்தானே, இது தேவன் என்னை பிரித்தெடுத்த சிந்தனை, இது தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற சிந்தனை, இது தெய்வத்தை திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய சிந்தனை. இருதயம் பிரைஸ்தலோடு ஹalleluya. இருதயம் சுத்தமுள்ள மனுஷன் தெய்வத்தை தரிசிப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னை பிரித்தெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். என் சிந்தனையை பிரித்தெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். என் இருதயத்தை பிரித்தெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். என் பார்வையை பிரித்தெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். என் சத்தத்தை பிரித்தெடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்து மேல் ஆண்டவரே, கர்த்தாவே என்னை பிரித்தெடுத்த ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். உம்முடைய பெயரை என்னை கொண்டு பெருமைப்படுத்தப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் ஒப்புக்கொடு. எங்களை வாழ வைக்க அவர் வெங்கல சர்ப்பமானா நோக்கி பார்த்தது நான் பிழைத்து கொண்டோம். ஆண்டவரே, சிந்தனை உலகத்துக்கு நேரே போகாதபடி உம்மை நோக்கி ஆண்டவரே, என் சிந்தனையை நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பிழைத்து கொண்டோம். ஆண்டவரே, எங்கள் சிந்தனையை பிழைத்து கொண்டதுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் உமக்கு நேரே கடந்து சுத்தமுள்ள இருதயம் தெய்வத்தை தரிசி. ஆண்டவரே, இந்த இருதயம் ஒரு சுத்தமுள்ளதாய் கர்த்தர் பிரித்தெடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். கண்டு தெளிச்சம் ஆண்டவர் சரு முழுவதும் ஆண்டவரை பிரித்தெடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். என் செவியை பிரித்தெடுத்து அவன் எங்களை பிரித்தெடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.